படாத தங்கம். இன்னைக்கு அவளை போட்ட போடல இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டா. அத்தை பாத்தீங்களா அத்தை, என்னமோ ஒல்லியா இருக்கிறா, என்னை விட என்ன அழகா இருக்கா. மாமாவுக்கு என்ன பிடிக்காம அவளை பிடிக்குது. அவ மூஞ்ச பார்த்தாலே என்ன திமிரு பிடிச்சவ மாதிரி இருக்கு. அவெல்லாம் இவனுக்கு செட் ஆக மாட்டா. அப்படி எதுவும் இந்த வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்தா நானும் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சி. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நானே சப்பு சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். காத்திருந்தவன் நேற்று வந்தவ தூக்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அத்தை. விடுவனா நானு? விட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு வேற ஆள் இருப்பாங்க, நான் விட மாட்டேன். கண்ணே மணியேன்னு கொஞ்சியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு அவளை போய் போட்ட போடல இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். இனி இவனும் அங்கிட்டு போய் பேசவும் மாட்டான் வைக்கவும் மாட்டான். அந்த அளவுக்கு நான் பேசி விட்டுவிட்டேன்ல. அத்தாடி அத்தா, என்னடா வண்டி நீ பாட்டுக்கு அப்படி போடுற? ஐயோ உடைச்சு கடிச்சு போச்சா? உனக்கு இது அடிக்கடி பட்டுச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் மான மரியாதையை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னடா பேசுற? பாருமா, இந்த நடிப்பு என்கிட்ட ஆகாது சொல்லிட்டேன். என் மான மரியாதையே போய் எங்க போய் வாங்கிட்டு இருக்கிற? ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்னவா பேச்சு? ஓஹோ, எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அதான் போன்ல வச்சிருக்காளா? அதான் மாமாக்கு உடனே போன் பண்ணி பேசியிருப்பா. ஓய மூடு சொல்லிட்டேன். அரைஞ்சேன்னு வையே. ஏன்னா படிச்ச பிள்ளையா முதல்ல? படிச்ச பிள்ளையான்னு கேக்குறேன். ஒரு புள்ளைய போய் ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் மனுஷங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னடா திமிரா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, நான் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ ரொம்ப நோக்கடிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணன் குடும்பம்னு இருக்கிற. என்ன அவன் ஒன்னன் குடும்பம் உனக்கு செஞ்சுட்டான்? நீ கஷ்டப்படும் போது வந்திருக்க வேண்டியதானே அண்ணன். இன்னைக்கு நல்லா இருக்கும்போது நான் பொண்ணை கொடுக்குறேன், நீ பொண்ணை கொடுக்குறேன்னு வந்தா நாங்கெல்லாம் கட்டிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது சரியா? இவங்க என்ன பண்ணாலும் சரின்னு நாங்கள் ஏற்றுக்கணும். நாங்கள் எது பண்ணாலும் இவங்க இது பண்ணுவாங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவ்வளவு மட்டும் நான் கட்டவே மாட்டேன். ஒழுங்க மரியாதையை நீ உன் வீட்டை பக்கம் பார்த்து கிளம்பி ஓடிரு. இல்லன்னு வை மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஏமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இத்தனை நாள் வரைக்கும் என் அம்மாவை என் அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அந்த மனுஷங்கிட்ட இந்த மனுஷிப்பா இவ்வளோ படாத படுது. இதை எப்படியாவது நல்லா வச்சுக்கணும், உன்னை நல்ல நிலைமையில வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அப்படி யோசிச்சிருந்தேம்மா. ஆனா கடவுள் ஆட்டுக்கு மாட்டுக்கும் வாழை அளந்து வைப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது சரியா தான் இருக்கு. உனக்கு இப்படிப்பட்ட கணவர் கிடைக்கும் போது இந்த ஆட்டம் கட்டுற. இன்னும் கொஞ்சம் நல்ல கணவர்லாம் கிடைச்சிருந்தா உன்னையெல்லாம் கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது போல இருக்கு. போதுமா, நிறுத்துமா. அரவிந்துன்னு மனசு வெறுத்து போச்சுமா. உன்னையெல்லாம் தாயின்னு சொல்லவே எனக்கு அம்புட்டு வேதனையா இருக்கு. ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல போய் ஒரு பொண்ணை பிடிச்சி திட்டி இருக்கியே, நாளை பின்ன அந்த பொண்ணு முகத்துல நான் போய் எப்படி முழிப்பேன்? இவனுக்கு கவலை நம்மள பத்தி இல்லம்மா, அவளை நம்ம திட்டோன்னு கவலை. அவ உடனே போன பண்ணி ஒப்பாரி வச்சிருப்பா. உடனே அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து ஆடுறான். முதல்ல இப்படி கேவலமா பேசுறது நிறுத்துமா. நீ அசிங்கமா பேசுறது அந்த பொண்ணை மட்டும் இல்ல, உன் பையனையும் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. போதாத குறைக்கு நீ வளர்த்த வளர்ப்பும் சரியில்லைன்னு நீயே பேசுற. கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்கம்மா. அண்ணன்னு உன் புத்தி மலிங்க போய் கிடக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், இவளை வீட்டை விட்டு அனுப்பு. அப்படி இல்லையா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இவதான் இந்த வீட்டோட மருமவ. யார் சொன்னாலும் எதுக்காகவும் நான் என் மருமவளை வீட்டை விட்டு துரத்த மாட்டேன். அவ்வளவுதானே? நீ வீட்டை விட்டு கிளம்பு. நான் வீட்டை விட்டு கிளம்பணுமா? ஆமா, உனக்கு அவதான் முக்கியம்னா நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது சரியா? நீ இந்த இவளோட கிளம்பு. எத்தனை நாளைக்கு உங்க நொண்ணே உனக்கு சோறு போடுறாருன்னு நானும் பாக்குறேன். ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. உங்க நொன்னேன்னு உங்க நொண்ணே வீட்டுல போய் கொஞ்ச நாளைக்கு இரு. ஏய், கூட்டிக்கிட்டு கிளம்பு. நொத்தன்றல கூட்டிக்கிட்டு கிளம்பு. ஓஹோ, இப்ப வந்தவளுக்காக என்ன தூக்கி வீசுறல்ல? ஆமா, எனக்கு அவ தான் முக்கியம் சரியா? இன்னொரு விஷயம் உன்கிட்ட மறைச்சிட்டேன். அன்னைக்கு அந்த பொண்ணு விரும்புறேன்னு தானே சொன்னேன். இப்போ அவளுக்கும் எனக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு சரியா? போதுமா, நான் ஒன்னும் பொய் சொல்லல. உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சரியா? என் உயிருக்கு உயிரா நினைச்ச உன் மேல சத்தியமாவே சொல்றேன். நான் காதலிக்கிற பொண்ணா நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இவளை இனிமே நீ திணிக்கணும்னு நினைச்சா கூட அது என்கிட்ட வேலைக்கு ஆகாது சரியா? யாரு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனி என்னை கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. போகும்போது இதையும் கூட்டிக்கிட்டு கிளம்பு முதல்ல.
அப்புறம் நான் சொன்ன உடனேயுமே ஐயோ நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல போய் கிணத்துல விழுந்தல்ல. இப்ப அந்த மாதிரிலாம் நீ கவலையே படாத சரியா? நீ விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். போய் விழுந்துக்க. என்னது மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? எம்மாடி நான் விட மாட்டேமா, நான் விடவே மாட்டேன், நான் விடவே மாட்டேன். என்னத்த விட மாட்டீங்க? அதான் அவர் கல்யாணமே பண்ணிட்டாராம்ல. மருமவளே போதும், மருமவளே மருமவளே வெங்காயம்னு என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கல்ல. இப்ப நான் போறேன், எங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ மருமவளே மருமவளே, அந்த பையன் போய் சொல்றாமா, நீ அவன் சொல்றத நம்பாத. மருமவளே மருமகளே. எம்மாடி நீ சொன்னதுதாம்மா சரி. அந்த பையனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவங்க எல்லாம் உன்னை இந்த அளவுக்கு பாடப்படுத்தி இருக்காங்க. உன்னை நாங்க கூட அடிச்சதில்ல. உன் கழுத்தை நெரிச்சு வயிற்றுல எட்டி உதச்சு ஆத்தடியாத்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அவெல்லாம் மனுஷனா? ஏங்க அவன் பாருங்க எம்பிட்டு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அவெல்லாம் மனுஷனே கிடையாதுங்க. என்னங்க உங்க தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க? இங்க பாரு, எதுவும் பேசாத, நீ பாட்டுக்கு வா. டேய் நீ பாட்டுக்கு போற, உன் தங்கச்சி இங்க வந்து உட்கார்ந்திருக்கல. ஒரு வார்த்தை பாத்தீங்களா ரெண்டு பேரும்? உங்களுக்கு உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் தான் முக்கியம். நாங்க பாட்டுக்கு தானே உள்ள வாரோம், வந்தோன்னு எதுக்குமா ஆரம்பிக்கிற? உனக்கு என்ன, உன் பொண்டாட்டி தாங்கிட்டு உன் தங்கச்சி இப்படி வாழ வெட்டியா வந்து உட்காந்துருக்கா. உனக்கு இப்ப நான் சந்தோஷமா? அப்பயே இவ வந்தவளோட அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு அவனை கட்டிக்கன்னு அவனை அதே இதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுட்டு இப்ப உனக்கு என்ன வந்துச்சு? நீ பாட்டுக்கு போற, என் புள்ள வாழ்க்கை அழிச்சுட்டு. நாங்கள பார்த்தா கூட நல்ல பையனை பத்தி கட்டி வச்சிருப்போம். நீ பாட்டுக்கு உன் ஆசைக்காகவும் உன் தீனிக்காகவும் அவனை கட்டி வச்சு இன்னைக்கு என் புள்ள வாழ வெட்டியா வந்து உட்காந்துருக்கா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானா இவள இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண சொன்னேன்? இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அவரும் நல்லா தானே பாத்துக்கிட்டாரு. இவ கொழுப்பெடுத்து பண்ணதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மருமவளே, இந்த வீட்டுக்கு மருமவ தானே நீ. உன் நாத்தனார் இருக்காரு இப்படி வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. உனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரெண்டு பேரும் சந்தோஷமா வெளியே போறீங்க வாரீங்க. இவளை பத்தி ஏதாவது ஒண்ணு கேக்குற? எதுக்கு நீ என் பொண்டாட்டிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு போற? இவ கொழுப்பெடுத்து பண்ணதுக்கு அவ என்ன பண்ணுவா? இவ இவ இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்து பேசுனா என் பொண்டாட்டிய? குண்டா இருக்கா, ரோல் ரோலர் அப்படி இப்படின்னு சொன்னால. இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவ பேசுவா? சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டா. சரியா சொல்லிட்டமா, சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டான்னு சொல்ற. அப்ப என் பொண்டாட்டியும் சின்ன பிள்ளை தானே, அவளும் அன்னைக்கு தெரியாம தானே பேசி இருப்பா. அதுக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்தீங்க அவகிட்ட? அன்னைக்கு நானும் இவளுக்கு சப்போர்ட் இல்லைன்னா இவ நிலைமை என்ன ஆகுறது? போதும்டா போதும், நீ எல்லாம் இப்படி பேசுவனு நல்லா தெரிய வச்சுட்டடா. ரொம்ப சந்தோஷம். உன்னைய பெத்த வயிறு குளிர்ந்து போச்சு. இங்க பாருங்கம்மா, இவ விஷயத்துல நாங்க ரெண்டு பேருமே தலையிடுறதா இல்ல. ஏற்கனவே இவளால நாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது போதும். இதுக்கப்புறமும் இவளோட வாழ்க்கைக்காக நாங்க போய் பேச போய் அதுக்கப்புறம் மறுபடியும் அசிங்கப்படுறதுக்கு நாங்களோட வந்து தயாராகவே இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் பிஸ்னஸை பற்றி தான் ஃபுல் ஃபோக்கஸில் போய்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற நிலைமையில நாங்கள் இல்லை. கூட பிறந்தவன் இன்னைக்கு உனக்கு அடுத்தவள் ஆயிட்டாளா? இதே வாய் தானே அன்னைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேவலப்படுத்தி பேசுனா. இப்போ ஏன் வந்து நிற்பான் அவளுக்காக? போதும் சாமி போதும், உனக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குன்னு ரொம்ப குதிகலிக்காத. இவ்வளவு என்னைக்கு கால வர்றான்னு பாரு. இங்க பாருங்கம்மா, அவளை பத்தி பேசுறவளை வச்சுக்காதீங்க. இங்க பாருங்கப்பா, நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க. இப்பயே மாமனார் வீட்டுக்கு கிளம்பி போறேன். இப்பயும் அவங்க நீங்க எதுக்கு அங்க இருந்து கஷ்டப்படணும் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தான் இங்க இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இப்பயே கிளம்பி போறோம். யாரு வாயை வச்சுட்டு கம்மன் இரு. புள்ளன்னு பெத்து நம்ம இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியல. ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நம்மள அசிங்கப்படுத்தினதுதான் மிச்சம். இப்ப நமக்கு பாரமா வந்து உட்காந்துட்டா. இனி எதுக்கு அடுத்தவங்க மேல அந்த சுமையை சுமக்க வைக்கணும்னு நினைக்கிற? பெத்தவங்க நம்ம தானே, சுமந்தது நீ தானே. இனி காலத்துக்கு சுமந்து தள்ளுவோம். சரியா? கம்மன் இரு. நான் அப்படி ஒன்றும் சொல்லலப்பா. இல்லப்பா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கவுங்க குடும்பம் குட்டியை தான் பார்க்கணும். கூட பிறந்தவங்களை பார்க்கறதுக்கோ பெத்தவங்களை பார்க்கறதுக்கோ இங்க யாருக்கு எந்த நேரமும் கிடையாது. சரியா? பரவாயில்ல, நீங்க போங்க. நீங்க போய் உங்க லைஃபை பாருங்க. நீங்களாவது நல்லா இருங்க. சரிங்களா? கிளம்புங்க. கஷ்டமோ நஷ்டமோ பெத்தவன் நான் தானே, நானே பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஏண்டி அவ்வளவுதாண்டி, உனக்கு நாங்களே இல்லைன்னா உன் நிலமை அவ்வளவுதாண்டி. வாழாம வந்தப்பயே இப்படி இருக்கானுங்களே, இந்த காலத்துக்கு இங்கதான் உன்னை பாப்பாங்களா வைப்பாங்களா இவங்களா? விட மாட்டேன். அந்த குடும்பத்தை நான் விடவே மாட்டேன். என்னோட வாழ்க்கைக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே அவன்தான். ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு இப்போ என்னையவே வேணான்னு வெட்டி உள்ளான்னு பார்க்குறீங்களா? உங்கள் குடும்பத்தையே ஊரே சரி நாடே சரின்னு நாளைக்கு சிரிக்க அடிக்கிறேன். இந்த அமுதா யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நாளைக்கு விடியும் போது தெரியும். அண்ணே 4 பார்சலாக கொடுத்துருங்கண்ணே. நம்ம மட்டும் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் பாவம் அம்மா, அவங்களுக்கு யாருமே வாங்கிட்டு வந்தும் கொடுக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு மட்டும் வாங்கிட்டு போனால் அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலன்னு நினைப்பாரு. அதுவும் இல்லாமல் வர்கீஸ் என்ன நினைப்பான், அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னு நினைப்பான். அதனால எல்லாத்துக்கும் ஒன்றா வாங்கிட்டு போயிட்டோம்னா அங்கேயே வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அடியே அடியே என்கிட்ட விட்டு தொலைஞ்சிராத.
வண்டியில ஏறுன்னு என்னை ஒரு வழி ஆக்குறடி, பயமா இருக்குடி, இறக்கி விடுடி. அப்பாயி வாய் மூடிட்டு வா, கத்திக்கிட்டே வரேன். ஐயோ இவ ஓட்டுற ஓட்டமே சரியில்லையே, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். வண்டியில ஏறி உட்காரு, உன்னை ஊரை சுத்தி காட்டுறேன்னா இவ உலகத்தையே சுத்தி காட்டிடுவா போல இருக்கே எனக்கு. அப்பாயி நானே பிரேக் பிடிக்கலன்னு இருக்கேன், நீ வேற. அத்தடி பிரேக் பிடிக்கலையா? ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை வண்டியில ஏத்திட்டு வந்து கொல்ல பாக்குறாளே இந்த படுபாவி. ஐயோ எங்க ஐயோ அம்மா, படுபாவி புள்ள என்ன வேலை பார்த்து விட்டா. ஐயோ நீங்களா? என்னங்க இப்படி வந்து விழுகுறீங்க? கொஞ்சம் இருந்தா என்ன ஆகுறது? ஐயோ இல்லங்க, எங்க அப்பாயை கூட்டிட்டு வந்தேன், அது பாட்டுக்கு பிரேக் பிடிக்கலன்னு சும்மா விளையாட்டுன்னு சொன்னதுக்கு குதிச்சிருச்சு, அதான் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. ஷோ என்னங்க இப்படி? வண்டி புதுசா இப்பதான் ஓட்டி பழகுறீங்களா? ஐயோ சாரிங்க. அடியே என்கிட்ட அடியடி பட்டுச்சாடி. லூஸ் அப்பாயி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேண்டாம்? அப்படியே குதிப்ப, கொஞ்சம் இருந்துச்சுன்னு வை, அப்படியே இவர் மேலேயே ஏத்தி இருப்பேன். ஏண்டி பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்ற, கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்திருந்தா என் உசுருல போயிருக்கும். உன் உசுருக்கு ஒண்ணும் ஆக கூடாதுல்ல, அதானே என் உசுறு எப்படி போனாலும் பரவாயில்லன்னு குதிச்சுட்டேன். இரு எங்க அப்பாட்டே சொல்றேன் பாரு. அடி போடி. கொஞ்ச நேரத்துல எனக்கு சாவு பயத்தையே காட்டிவிட்டா, இப்பதான் பேசுற பேச்சு. ஐயோ இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது? வண்டி என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்க ஒன்னும் ஆயிருக்காதுங்க, இருங்க நான் எடுத்து தரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எல்லாம் ஒரு ஊருக்காரவங்க, ஒரு உதவிக்கு உதவி செய்யறது இல்லையா? உதவிக்கு உதவி செய்றீங்களா? ஐயோ இந்த பொண்ணு அன்னைக்கே பார்த்து கண்ணடிச்ச பொண்ணாச்சு, அதை நான் மறந்தே போயிட்டேனே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நீங்க என்ன இந்த பக்கம்? வேலை முடிஞ்சது, இன்னைக்கு கூலி நாள் வேறையா, சம்பளம் கொடுத்தாங்க, அதான் வீட்டில் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் பானிபூரி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மற்றவங்களுக்குலாம் வாங்கி தருவீங்களா? ஏன் எங்களுக்குலாம் வாங்கி தர மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க, நான் காசு கொடுத்துட்றேன். நிஜமாவா? இதுல என்னங்க இருக்கு? ஒரு பானிபூரி வாங்கி கொடுக்கறதுலையாங்க என் சொத்து கரைய போகுது, வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சும்மா தான் சொன்னேன். அப்பாயி வண்டியில ஏறி போவோம். ஐயோ நான் வரணுமா? உன் கூட எல்லாம் வந்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, நான் போய் சேர்றதுக்கா? அப்பாயி அப்ப நீ எப்படி வர போற? அடியே நான் கால் வலியோட நடந்தே கூட வந்துடுறேன்டி, உன் கூட இந்த வண்டியில ஏற மாட்டேன்டி. அப்பாயி அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், உன்னை தனியா விட்டுட்டு வந்தா அப்புறம் அப்பாவும் அம்மாவும் என்னை திட்டுவாங்க. முதல்ல வண்டியில ஏறி போவோம். நான் வரலம்மா உங்க கூட எல்லாம். ஐயோ ஷோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏங்க நீங்க வேணா வண்டி ஓட்டுறீங்களா? நானும் அப்பையும் பின்னாடி உட்காந்துட்டு வரோம். ஏங்க அது சரிப்பட்டு வராதுங்க, நீங்க போங்க. இவரை வேணா வண்டி ஓட்ட சொல்லுவான், நம்ம என்ன ரெண்டு பேரும் போயிருவோமா? வயசு பையன் வயசு பிள்ளையோட எப்படி போறது? இருந்தாலும் இவ கூட ஒத்தையில போனோம்னா நம்மள முடிச்சு விட்டு போயிருவாளே, அப்புறம் நாளைக்கு நமக்கு பால் தான் ஊத்துவா இங்கே. ஆபத்துக்கு பாவல்ல. இங்க பாரு தம்பி, நீ வண்டி ஓட்டு, உன் பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன், நீ எனக்கு அப்புறம் உட்காரு, சரியா? சரிண்ணா. சரிங்க, பானிபூரி வாங்கிட்டு வந்துடுறேன், போலாம். சரி. அண்ணா பானிபூரி ரெடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணா. கோகுல் என்ன சொல்லு? என்னடா அப்பா அம்மாவும் எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. உனக்கு தெரியாதா நான் அரவிந்த எவ்வளோ விரும்புகிறேன்னு? நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து விரும்புறது உனக்கு தெரியும் தானே? இப்படி தெரிஞ்சும் நீ எதுக்குடா இதுக்கு சம்மதிச்ச? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்கிட்ட முன்னையே சொல்லியிருக்கலாம்லடா. லூசே, அவனோட இப்ப பாத்துக்க மாப்பிள்ள எவ்வளவு பணக்காரரு, எவ்வளவு அழகா இருக்காரு. சும்மா டைம் பாத்துக்கு பேசினியா வச்சியா அதோட இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பா அம்மா பக்கற பையனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல போய் நல்லா வாழ்ற பாரு. உனக்கு தெரியாதாடா, சின்ன வயசுலேருந்து நானும் அரவிந்தும் எவ்வளோ விரும்புகிறோன்னு. அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கும் பயமாக இருக்கு. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுடா ப்ளீஸ்டா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டா. அரவிந்துக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுடா. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அரவிந்துன்னு அவங்க அம்மாவோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும் தானே? சும்மாவே சண்டைக்கு அம்பிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. இது நல்ல வசதியான குடும்பம், நல்ல குடும்பமா தெரியுது. இங்க போய் வாழ்ற வழியை பாரு. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியேடா? பாரு, அப்பாவை பத்தி உனக்கே தெரியும். அப்பா இப்பதான் ஒழுங்கா இருக்காரு.
அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு நீயே பார்க்கறதானே. நானே இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் வேலைக்கு போகாம. இப்போ நான் வேலைக்கு போனா அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இரு. இத்தனை வருஷத்துக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்ட, இனிமேலும் நல்ல பிள்ளையாவே இரு. புரியுதா? நீ எல்லாம் ஒருத்தரை விரும்பி இருந்தா அந்த வலி வேதனை என்னன்னு புரியும்டா. இந்த கன்றாவிக்கு தான் நாங்களும் இந்த காதலி கீதல்னு இந்த எந்த இதுக்குமே போறதில்ல. சரியா? ஒழுங்கா அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாரு. சும்மா காலத்துக்கும் இங்கேயே கடந்துட்டு இருக்காம, அதுவும் வெளி ஊர்ல போய் சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? உன்னோட சேர்ந்து அப்படியே நானும் அப்படியே டர்ன் ஆகி அங்கேயே வந்துருவேன். போட லூசு பயல. பத்திரகாளி, இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கெல்லாம் நான்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ற நம்பிக்கையே இல்லை. அதுவும் இல்லாமல் நான்லாம் வந்து உருப்படியே இல்லாத ஒரு ஆள். என் புள்ள வாழ்க்கையில் எப்படி அமைய போதோ என்னவோன்னு ஒரு சில நாளில் யோசிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பம் நம்ம பிள்ளைக்கு அமைய போதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப நல்லவங்களாக தான் தெரிகிறாங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தால் கூட நம்ம பிள்ளை லேட்டாக வந்ததுக்கு ஏதாவது சொல்லுவாங்க வைப்பாங்க. இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் புரிஞ்சுக்கிறாங்கங்க. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போட்டோம், நீங்கள் எந்த நகை நட்டும் செய்ய வேணாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் நமக்கு? அப்பாவும் அம்மாவும் என் கல்யாண விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட நான் எப்படின்னு போய் சொல்கிறது? அரவிந்த் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான். அவன் விட்டுட்டு என்னால் இருக்கவும் முடியாது. அவன் இல்லாமல் இன்னொரு கல்யாணத்தை என்னால் எதிர்பார்க்க கூட முடியாது. நம்ம பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும், சொல்லாமல் விட்டோம் பாரு. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு. நம்ம பிள்ளை நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருப்பாள்ல.